கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அளவற்ற அருளாளனின் வற்றாப்பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்கள் முழுமையாக அறிந்து கொண்டவர்களாக, அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள்? இஸ்லாமிய மார்க்கம் என்பது வணக்க வழிபாடுகளை மட்டுமே சொல்லித்தருகிற மார்க்கமாக இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் முஸ்லிம்களிடத்தில் வணக்க வழிபாட்டை செய்கிறதில் காட்டுற ஆர்வத்தை கல்வியை கற்றுக்கொள்வதும் அதன் மூலமாக சமூகத்தில் தொண்டாற்றுவதில் ஆர்வம் காட்டக்கூடிய முஸ்லிம்களாக இருப்பதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இது போன்ற இபாதத்துகளை மட்டும்தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது என்ற புரிதலும் நம்பிக்கையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஒரு வரியில் அழகாக சொல்லித்தர்றாங்க. இந்த மார்க்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு வரியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க. இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவது, அவ்வளோதான். அடுத்தவர்களுக்கு நலம் நாடுவது தான் இஸ்லாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த சமுதாயத்திற்கு நாம் நலம் நாட வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு நலம் நாட வேண்டும், நம்முடைய அண்டை வீட்டாருக்கு நாம் நலம் நாட வேண்டும், நம்முடைய உறவினர்களுக்கு நாம் நலம் நாட வேண்டும், நம்மோடு கூட பிறந்தவர்களுக்கு நாம் நலம் நாட வேண்டும், முகம் தெரியாதவர்களுக்கு நாம் நலம் நாட வேண்டும். இதுதான் மார்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைமையை நீங்கள் சற்று உற்று நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டிலேயே வறுமையில் வாழுகிற சமூகமாக இருக்கிறது என்று நீதிபதி ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கை சொல்கிறது. யார் இந்த நீதிபதி என்றால், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவர். பிரதமராக மன்மோகன் சிங்கு இருக்கிற பொழுது அவரை அழைச்சி, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுடைய நிலைமையை ஆய்வு செய்து எங்களுக்கு அறிக்கை தாங்கன்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவர் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் சொல்லப்பட்ட தகவல் தான் இது. இந்தியாவிலேயே வறுமையில் வாழுகிற சமூகமாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், மலைவாழ் மக்களை விட பின்தங்கிய நிலையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறார். என்றால் இஸ்லாமியர்கள் இந்த அளவிற்கு வறுமையில் தள்ளப்பட்டதற்கு, பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படி என்று கேட்டால், அதை குறித்த விழிப்புணர்வு இந்த சமூகத்திட்ட இல்லை அப்படிங்கிறது தான். ஏன் விழிப்புணர்வு இல்லை? அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு, ஆர்வம் ஊட்டுவதற்கு ஆள் இல்லை, அது குறித்து பேசுவதற்கு ஆள் இல்லை. அப்போ உண்மையிலேயே பேசுவதற்கான தளங்கள் முஸ்லிம்களிடத்தில் கிடைக்கவில்லையா என்றால், எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத தளம் முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய மேடைகள் கிடைக்கிறது. பல்வேறு தருணங்களில் உபதேசங்களை செய்வதற்காக இஸ்லாமியர்கள் ஒன்று கூடுகிறார்கள். இவ்வளவு தளங்கள் கிடைத்தும் கூட கல்வி ரீதியாக முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்கோ, அதிகாரங்களை பெற முஸ்லிம்களை தூண்டுவதற்கோ, ஆர்வம் ஊட்டுவதற்கோ அங்கே பேசப்படவில்லை என்றால் அதில் என்ன பிரச்சனை ஏற்படுகிறது? இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாத நிலை. எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை? அது ஒரு வணக்க வழிபாடை சொல்லித்தருகிற மார்க்கமாக இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித்தருகிற மார்க்கம் அல்ல, மனித குலத்திற்கு சேவையை செய்ய சொல்கிறது, மனித உரிமையை பேசுகிற மார்க்கமாக இருக்கிறது. மறுமை நாளில் அல்லாஹ் மனித உரிமைகள் குறித்து தான் அதிகமான கேள்விகளை எழுப்புகிறான். அப்போ இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நம்ம தொண்டு ஆற்றணும் என்றால், வறுமை நிலையிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால், கல்வி ரொம்ப அடிப்படையான தேவையாக இருக்கிறது. கல்வி மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த கல்வியை நாம் இன்றைக்கு எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா?
ஏன் இந்த மாதிரியான வறுமை நிலையில் நாம் தள்ளப்பட்டிருந்தோம் தெரியுமா? ஏன் இந்தியாவிலே ஏழ்மை நிலையில் ஒரு சமூகம் பிடிக்கப்பட்டது தெரியுமா? கல்வியை நமக்கு முன்னோர்களாக இருப்பவர்கள் எப்படி கற்றுத்தந்தார்கள்? உலக கல்வி வேற, மார்க்க கல்வி வேற என்று இரண்டாக பிரித்து நமக்கு கற்பித்தார்கள். மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், உலக கல்வி தேவையில்லை. ஏன்? உலக கல்வி மறுமையில் உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது என்று அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கம் அப்படி உலக கல்வி, மார்க்க கல்வி என்று இரண்டாக நமக்கு கல்வியை பிரித்து சொல்கிறதா? குரானிலே சொல்லப்பட்டிருந்தால் அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலில் அப்படி சொல்லப்பட்டிருந்தால் நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மார்க்கம் சொல்லாத இந்த வழியை உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்து நமக்கு கற்பித்ததின் காரணத்தினால், மறுமையிலே பயன் தருவதுதான் மார்க்க கல்வி என்று நமக்கு சொன்ன காரணத்தினால், மறுமையிலே எந்த நன்மையும் உலக கல்வியினால் ஏற்படாது என்று நமக்கு கற்பித்ததின் காரணத்தினால், உலக கல்வியாக இவர்கள் அறிந்து வைத்திருக்கிற இந்த கல்வியின் மீது ஆர்வம் காட்டாத ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமுதாயம் மாறியதனுடைய விளைவு ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது. மார்க்கம் அப்படி உலக கல்வி, மார்க்க கல்வின்னு சொல்லுதானா? கிடையாது. அல்லாஹ் கல்வியை இல்மு என்று சொல்கிறான், அறிவு, அவ்வளவுதான். அதுல உலக கல்வி, மார்க்க கல்வினா அல்லாஹ் பிரிக்கவே இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை வலியுறுத்தி சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹியை அறிவிக்கிற பொழுது கூட அல்லாஹ் படி என்றுதான் முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை அறிவிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல்ல இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக, அவர்களை படைக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்களுக்கு வஹியை அல்லாஹ் வழங்குவதற்கு முன்பாக கல்வி ஞானத்தை தான் அவர்களுக்கு நான் வழங்கினேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் உள்ள அனைத்து பெயர்களையும் நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பிய பின் அந்த தூதர்களுக்கு வெறும் வேதத்தை மட்டும் அல்லாஹ் வழங்கிவிடாமல், அந்த தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வேதத்தையும் ஞானத்தையும் நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கல்வியை வலியுறுத்தி இருக்கிற ஒரு மார்க்கத்தில் உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்திருக்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயிரை காப்பாற்றினா உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் காப்பாற்றினது அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்கிறது. யார் இந்த உலகத்தில் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த உயிரையும் வாழ வைத்தவர் ஆவார் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறதா இல்லையா? ஒருத்தர் உடம்பு சரியில்லை, உடனே ஒரு 10 நிமிஷத்தில் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க, சீக்கிரமாக வாங்க, அர்ஜென்ட்டாக வாங்க. ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. டாக்டர் சொல்கிறார், ஒரு 2 நிமிடம் நீங்கள் தாமதமாக வந்திருந்தால் அல்லது ஒரு 10 நிமிடம் நீங்கள் தாமதமாக வந்திருந்தால் இவரை காப்பாற்றிருக்கவே முடியாது, கரெக்டாக இதுக்கு வந்துட்டீங்க, அதனால் நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சுன்னு டாக்டர் சொல்கிறார். இப்போ இந்த வாகனம் இருக்க போய் தான் என்ன செஞ்சிச்சு, அந்த 10 நிமிடத்தில் அவர்கிட்ட கொண்டு போய் மருத்துவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருந்தது. அதே மாதிரி ஒருத்தருக்கு உயிரை காப்பாற்றணும், இப்போ அவசரமாக ஏ பாசிட்டிவ் பிளட் வேணும்னு கேட்குறாங்க. உடனே ஏ பாசிட்டிவ் பிளட்டை கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம், உடனே ஏற்றி அவருடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. இப்போ பிளட்டை கொண்டு போய் கொடுக்குறதா இருந்தால் அதை வாங்கி அதை ஏற்றுறதுக்கு முதல்ல அந்த குரூப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பி பாசிட்டிவ் நானும் ஒரு பிளட்டு தரணும், கொண்டு போய் பி பாசிட்டிவ் ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, ஏற்றிட்டாங்கன்னா மனித ரத்தம் தான் ஏற்றிட்டாங்கன்னா அவர் செத்துருவார். ஏன்னா ஏ பாசிட்டிவ் தேவை, கொடுத்தது பி பாசிட்டிவ். அப்போ என்ன குரூப்னு பார்த்து ஏற்றணும், அதற்கு கல்வி தேவைப்படுகிறது. அப்படி பார்த்து பிரித்து ஏற்றப்பட்டதால் இந்த உயிர் காப்பாற்றப்படுகிறது. கொடுக்கப்பட்ட பிளட்டை உறையாமல் இருப்பதற்கு ஒரு பேக் வச்சிருக்கிறான், அந்த பேக்கில் கொண்டு போய் வச்சா தான் அந்த பிளட்டு உறையாமல் இருக்குது. அந்த உறையாமல் இருப்பதற்கு அந்த பேக்கை கண்டுபிடிக்கிறான, அதற்கு இந்த கல்வி தேவைப்படுகிறது. அப்போதான் இங்கே கொடுக்கக்கூடிய பிளட்டு திருவாரூர்லேருந்து போய் வாங்கிட்டு வர்றான். அங்கே கொடுத்தது என்ன, 4 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, அதை அவங்க உறையாமல் பாதுகாத்து வைத்திருந்து இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுத்து ஏற்றுறோம். அப்போ உயிர் காப்பாற்றப்படுகிறதா இல்லை? இந்த கல்வி இருந்ததுனால தான் இந்த பேக்கை கண்டுபிடிச்சான். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க, இப்போ கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, மூளையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் கல்வி இல்லை, கல்வி தேவைப்படாதா? ரத்தம் உறையாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தால் மனிதன் இறந்து விடுவான் ஆப்ரேஷன் தியேட்டரில். அப்போ ஒரு சர்ஜரி பண்ணும்பொழுது ஓப்பன் பண்ணுறாங்கன்னா முதல்ல அந்த இடத்துல பிளட்டை உறைய வைப்பாங்க. அப்போ உறைய வைத்தால் தான் அந்த மருத்துவத்தை அங்கே செய்ய முடியும். திரும்பி தையல் போடுறாங்க. இதுக்கெல்லாம் இந்த கல்வி இருந்தால்தான் அவரை காப்பாற்ற முடிகிறது. அப்போ இதை செய்யும் பொழுது மறுமையில் இதுக்கு கூலி கிடையாதா? நம்ம போய் ரத்தம் கொடுத்தோம், அந்த உயிரை காப்பாற்றிட்டோம்,
மறுமையில் அல்லாஹ் நமக்கு கூலி தர மாட்டானா? ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறோம் இந்த உலகத்தில் என்றால் அல்லாஹுடைய பார்வையில் ஒட்டுமொத்த உலகத்தின் உயிரை காப்பாற்றியதற்கு ஒப்பானது என்று அல்லாஹ் சொன்னானே. இப்போ மறுமையில் கூலி இருக்கா இல்லையா? காப்பாற்றினோன்னு ஒரு 10 கோடி ரூபா அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டானா? இல்லை இந்த இருக்குந்தாங்க 2 லட்சம் நன்மன் அல்லாஹ் கொடுத்துட்டானா? எப்போ கிடைக்க போகுது நமக்கு? மறுமையில் கிடைக்கணும் நம்புறோமா இல்லையா? அப்போ உலக கல்வியை இவர்கள் பிரித்து விட்டு மறுமையில் இதுக்கு எந்த நன்மையுமே இல்லை என்று இவர்கள் கற்பிப்பதே மார்க்கத்தை தவறாக அறிந்து வைத்திருப்பதனுடைய அளவுகோலாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் அப்படி பிரிக்கவே இல்லை. கல்வியை அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான் என்றால் பயன் தரும் கல்வி, பயனற்ற கல்வி என்றுதான் அல்லாஹ் பிரிக்கிறான். எந்த கல்வி மனித சமூகத்திற்கு நன்மை பயவிக்கிறதோ அதெல்லாம் பயன் தருகிற கல்வி. எந்த கல்வி மனித சமுதாயத்திற்கு தீமையை பயப்பிக்கிறதோ அதெல்லாம் பயனற்ற கல்வியாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பொதி சுமக்கும் கழுதைகள் என்று சிலரை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். யாரை சொன்னான்? யார் இந்த மார்க்கத்தை கற்று பிறருக்கு கற்பிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் பொதி சுமக்கும் கழுதை தான் என்று அல்லாஹ் சொல்றானா? இப்போ மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டாலே மறுமையில் நன்மன் நம்ம நினைச்சோமே, கற்றுக் கொடுக்காதவருக்கு அல்லாஹ் உவமையாக இப்படி சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? இந்த கல்வியை மற்றவர்களுக்கு பயன் தரும் கல்வியாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதுதான். ஒருத்தர் கல்வியை கற்றுக்கிட்டு சாராயம் காய்ச்சுறாருன்னா அது பயனற்ற கல்வி. ஒருத்தர் கல்வியை கற்றுக்கிட்டு உயிரை காப்பாற்றுறாருன்னா அது பயனுள்ள கல்வி என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இந்த கல்வி முறையை நாம் இன்றைக்கு விட்டதின் காரணம் என்னவென்றால் இஸ்லாத்தை நமக்கு தவறாக அவர்கள் கற்பித்ததுதான். இஸ்லாத்தை நமக்கு முறையாக கற்பிக்காததுதான். இஸ்லாத்தை முதல்ல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கல்வியை அணுகாததின் காரணத்தினால்தான் கல்வியை இன்றைக்கு நாம் தூக்கி வைத்து விட்டோம். அதன் காரணத்தினால் படிக்காதவர்களாக இன்றைக்கு இந்த சமூகம் மாறி இருக்கிறது. ஏழையாக வறுமையில் தள்ளப்பட்ட சமூகமாக கூலி தொழிலாளிகளாக இந்த சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் இருப்பதற்கு எது காரணம் என்றால் கல்வியை நாம் கைவிட்டதின் காரணத்தினால்தான். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். எதுக்கு வெளிநாடு போகிறாங்க? தாயை, தந்தையை, பிள்ளையை, மனைவியை, உறவுகளை எல்லாம் பிரிந்து விட்டு ஒருத்தன் வெளிநாடு போகிறான். அங்கே போய் அவன் நிறைய கஷ்டப்படுறான். ஆனாலும் வெளிநாடு போடுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? மனைவியே வெளிநாடு போங்கன்னு சில வீட்டில் சொல்லக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். எதற்கு அவர்கள் வெளிநாடு செல்லுங்கன்னு சொல்கிறாங்க? இங்கே இருந்தால் அவனுக்கு வேலை கிடைக்காது, இங்கே இருந்தால் குடும்பம் ஓட்டுறதுக்கான வருமானம் கிடைக்காது, அப்படிங்கிற காரணத்தினால தானே வெளிநாடு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ வெளிநாடு போவதற்கு காரணமாக இருப்பது இங்கே இவனுக்கு வேலை கிடைக்காது, அப்படி கிடைக்கக்கூடிய சம்பளம் குறைவான சம்பளமாக இருக்கிறது, அதனால் வெளிநாடு போங்கன்னு சொல்லி வெளிநாடு அனுப்புகிறாங்க. வெளிநாடு போகும் பொழுது கூட கல்வியை கற்றுக்கொண்டவனாக சென்றால் அது அவனுக்கு நிறைய சம்பாத்தியத்தை, வருமானத்தை தருகிறது. இப்போ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டப்படக்கூடிய மனிதர்களாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள். யாரெல்லாம் வெளிநாட்டில் போகிறவங்க நல்ல ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு போகிறான் பாருங்க, அவனை தேவையான துறையை தேர்ந்தெடுத்து அங்கே போய் வேலைக்கு செய்யணும். எவ்வளோப்பா சம்பளம்? 5 லட்சம் ரூபா. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. எவ்வளோப்பா சம்பளம்? 10 லட்சம் ரூபா. சாதாரணமாக ஒரு 22 வயசில் நல்ல கல்வியை கற்றுக்கொண்டு செல்கிறான், 25 வயசில் நல்ல கல்வியை கற்றுக்கொண்டு செல்கிறான். அவனுக்கு சம்பளம் எவ்வளோதுன்னா ஸ்டார்டிங் சம்பளமே 7 லட்சம், ஸ்டார்டிங் சம்பளமே 5 லட்சம். அப்போ அவனுடைய சர்வீஸில் எவ்வளோ வாங்குவான் பாருங்க, 10 லட்சம் 15 லட்சத்தை சம்பளமாக வாங்குவான். பார்த்தாக்கா ஊரில் கடன்னு வளர்ச்சி அடைஞ்சிருவான். மனைவியை, பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே வைத்துக் கொள்கிறான். இதெல்லாம் கல்வியின் வழியாக கிடைத்தது. ஆனால் இந்த கல்வியை தூக்கி எறிந்துவிட்டு வெளிநாடுகளை மட்டுமே இலக்காக செல்லக்கூடியவர்கள், கல்வியை கற்காமல் மறந்துவிட்டு வெளிநாடை மட்டுமே இலக்காக செல்லக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு சரியான கல்வியை புகட்ட வேண்டும் என்பதில் அக்கறை இல்லாத பெற்றோர்களால் பெற்றெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய நிலை கவலைக்குரியதாக அங்கே வெளிநாட்டிலே மாறி இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? இன்னைக்கு நீங்கள் சாதாரண சாலை ஓரங்களில் இருக்கிற குடிசை வீடுகளை பார்க்கிறோம். டென்ட் கொட்டாயை போட்டு இன்னைக்கு சாலை ஓரங்களில் சில பேர் இருப்பார்கள். வட மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள், நாடோடிகளாக பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் ஒரு கூட்டமாக வயல்களிலே தங்கியிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அங்கே வெளிநாடுகளிலே பொருளாதார ரீதியாக அந்த நாடுகள் முன்னேறி இருக்கிற காரணத்தினால் அங்கே டென்ட் கொட்டாயெல்லாம் போட்டிருக்க முடியாது. இந்தியா மாதிரி அங்கங்கே சாலைகளில் ஓரத்தில் டென்ட் அடித்து கொட்டாயை போட்டிருக்க முடியாது. வளர்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிற அந்த நாடுகளில் மக்கள் போய் வசிக்க வேண்டும் என்றால் இது மாதிரி கட்டடங்களில் தான் வசிக்கணும்.
அப்ப கட்டடங்களில் வசிக்கிற மனிதர்களாக நம்முடைய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு 10க்கு 10 ரூம்ல 8 பேர் 10 பேர் இருக்கிறான். அப்ப 10க்கு 10 ரூம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரூம் எடுத்துங்க, அதோட சைஸை போய் அலங்க, 10க்கு 10 இருக்கும். இந்த 10க்கு 10 ரூம்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? இங்க நம்ம வீட்டில் இருக்கிற ரூம்ல ஒரு 2 பேர் படுப்போம், இல்லை ஒருத்தர் படுத்திருப்போம். இதுதான் நம்முடைய ரூம், வீட்டில் இருக்கிற ரூமையுடைய அளவுகளாக நாம் பார்க்கிறோம். ஆனால் வெளிநாடில் நம்முடைய பிள்ளைகள், கணவன்மார்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பிள்ளைகளாக இருப்பவர்கள், பேர பிள்ளைகளாக இருப்பவர்களுடைய நிலைமை என்ன என்றால், இந்த ரூம்ல 10 பேர் படுத்து அவன் அங்க உறங்குகிறான். ஏன் உறங்குறான்? 10 பேர் போய் படுக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த மாதிரியான அவல நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், கல்வியை மறந்து இந்த உலகத்தில் நாம் நம்முடைய தலைமுறையை உருவாக்குகிறோம். கல்வி மீது ஆர்வம் காட்டாதவர்களாக இந்த தலைமுறையை நாம் உருவாக்குகிறோம். 10க்கு 10 ரூம்ல ஒருத்தன் படுத்து உறங்குறது என்றால் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு அலமாரியில துணி அடுக்கி வச்சிருக்கிறது மாதிரி, பீரோல திறந்தா அப்படியே வரிசையா துணி அடுக்கி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ரூமுக்குள்ள போனீங்கன்னா பெட்டு போட்டு அது மேல ஒரு பெட்டு போட்டு அது மேல ஒரு பெட்டு போட்டு அது மேல ஒரு பெட்டு, இப்படி ஒருத்தன் தூங்குறான் 10க்கு 10 ரூம்ல. காலையில எந்திரிச்சா கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவன் அங்க பாத்ரூம்ல இருக்க முடியும். அதுக்கடுத்து இன்னொருத்தர் கம்பெனி வேலைக்கு போகணும்னு சொல்லி வாங்க வெளியிலன்றுவாரு. வெளியில வேலைக்கு போயிட்டு அவன் ரொம்ப களைப்பா வந்தானா அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கணும். எவ்வளவு ஒரு அவல நிலையில, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தினுடைய வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கிறது பாருங்க. தாயும் தந்தையும் இறந்து விட்டால் கூட அவர்களுக்கான ஜனாசா தொழுகையை நடத்துவதற்கு முடியாத நிலையில் தள்ளப்பட்ட சமூகமாக இஸ்லாமிய சமுதாயம் மாறி இருக்கிறது. ஏதோ கொஞ்சம் பேர் போறான்னு நினைச்சிடாதீங்க. இந்த ஊர்ல கணக்கெடுத்தீங்கன்னா எவ்வளவு பேர் போவாங்க தெரியுமா? ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். இந்த ஊர்ல வெளிநாடை நம்பி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு குடும்பங்கள் இருக்கிறது. வெளிநாடு வாழ்க்கையை வைத்து தான் அவனுடைய எதிர்கால திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்றால், ஊர்ல கிட்டத்தட்ட பாதி இளைஞர்கள் வெளிநாட்டை நம்பி இருக்கிறார்கள், பாதி குடும்பங்கள் வெளிநாட்டை நம்பி இருக்கிறது என்றால், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அவலம் புரிகிறதா உங்களுக்கு? கல்வியை கற்றுக்கொண்டவர்களாக செல்கிறார்களா என்றால் இல்லை. அப்படி கற்றுக்கொண்டவர்கள் கூட அதற்கான துறையை தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறார்களா என்றால் இல்லை. வெளிநாட்டு வாழ்க்கை நம்பி வாழ்கிற ஒரு நிலையில் இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தந்தை இறந்து விட்டால், தன்னுடைய தாய் இறந்து விட்டால், அவர்களுக்காக இறுதியாக செய்யக்கூடிய அந்த ஜனாசா தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையில் கூட கலந்து கொள்ள முடியாத ஒரு அவலத்தில் இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். செய்தி வருவாங்க இந்த ஊர்ல இருந்து, அத்தா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்கன்னு. அப்படியே அத்தாவையும் அம்மாவையும் நினைச்சு உருகுவான். இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் எனக்காக கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி வளர்த்தவர்கள் இவர்கள், வறுமையில ஏழ்மையில ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்தவர்கள் இவர்கள். இன்றைக்கு அவர்களுடைய முகத்தை கூட பார்க்க முடியாத நிலையில், அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த முடியாத நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேனே என்று அங்கே ஒருத்தன் கஷ்டப்படுறானா, இந்த மாதிரி ஒரு இழிவு நிலை இந்த சமுதாயத்திற்கு தொடர வேண்டுமா? எப்படி இருக்கணும்? ஒரு கம்பெனியில் மேனேஜராக போய் வேலைக்கு வெளிநாடு போ, வேணான்னு சொல்லலை, ஒரு கம்பெனியில் மேனேஜராக போகிற மாதிரி போ, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவனா போ, குடும்பத்தோடு எல்லா வாய்ப்புகளையும் அங்கே தங்குவதற்கு அவர்களே தருகிறார்கள். அவங்க நல்ல படிச்சுட்டு கல்வியில் நல்ல படிப்பை படித்து விட்டு அதற்கான வேலையை அவர்களுக்கு அங்கே கிடைத்தது என்றால், அவனே கம்பெனியில் வீடு தர்றான், கார் தர்றான், மனைவி மக்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு அவனே விசா தர்றான், குறிப்பிட்ட காலம் தங்குவதற்கான எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறான், கம்பெனி ஏற்றுக்குது. அப்படி ஒருத்தன் வெளிநாடு போனானா அது ஒரு நல்ல வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்படி போகிறோமா? நம்ம எப்படி போகிறோம்? போனானா முடிஞ்சு 2 வருஷம் காலி, 3 வருஷம் காலி, 4 வருஷம் காலி, கம்பெனியில் லீவு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவலத்தில் இன்றைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. மனைவி இருந்தாலும், தன்னுடைய உறவுகள் இந்த உலகத்தில் இருந்தாலும், எல்லாவற்றையும் துறந்த ஒரு அனாதை போன்ற ஒரு வாழ்க்கையை வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், பரோல் வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை. பரோல்னா என்னன்னு தெரியுதா? ஒருவன் குற்றம் செய்துவிட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிற ஒருவனுக்கு, ஆயுள் தண்டனையாக கைதியாக இருக்கிற ஒருவனுக்கு, தூக்கு தண்டனை மரண தண்டனை பெற்ற ஒரு கைதியாக இருக்கிற ஒருவனுக்கு பரோல் கொடுப்பார்கள். எப்படி கொடுப்பாங்க? ஒரு வருடத்திற்கு இத்தனை நாட்கள், உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு இத்தனை நாட்கள் வெளியில் போயிட்டு வரலாம், அரசாங்கத்தோட பாதுகாப்போட குடும்பத்தாரை போய் நீங்கள் சந்திச்சுட்டு வந்துடலாம். ஏன்? அவனுடைய வாழ்க்கையை ஜெயிலில் தான் கழிக்க போகிறான். அப்போ பரோலாக தருகிற ஒரு நிலையில் ஒரு வருடத்திற்கு 5 நாள் 6 நாள் வெளியில் வந்து குடும்பத்தை சந்தித்து விட்டு மீண்டும் ஜெயிலுக்கு போயிடுவார். அந்த மாதிரி இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை இருக்கிறதா இல்லையா? 2 ஆண்டுகள் வெளிநாடுகளில் தங்கிய ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக 2 மாதம் வர்றான், அவ்வளோதான் அவனுடைய லைஃப். இந்த 2 மாதம் தான்.
20 ஆண்டுகள் ஒருவன் அங்கே வெளிநாடுகளிலே அவன் வாழ்ந்தான் என்றால் குடும்பத்தோடு அவன் கழிச்ச காலம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.5 வருஷம். 1.5 ஆண்டுகள் தான் தன்னுடைய குடும்பத்தோடு, மனைவியோடு, பிள்ளையோடு, தாயோடு, சகோதரிகளோடு, உறவினர்களோடு இந்த ஊர்ல அவன் கழித்திருக்கிறான். 1.5 ஆண்டு காலம். ஒரு ஜென்ரேஷனை கடந்த போது வெறும் 1.5 வருஷமா இருக்கான் அந்த ஊர்ல. எவ்வளவு அவலம் இந்த சமூகம் சந்திக்கிற அவலமாக இருக்கிறது. இதையெல்லாம் யார் மாற்ற போறார்? இதற்காக யார் பாடுபடுவது? நம்ம தான் பாடுபடணும். நம்ம தான் அதை மக்களிடத்தில் அதை சொல்ல வேண்டும், விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? கிடையாது. இஸ்லாமிய சமுதாயத்தில் அலட்சியம் என்றால் படு அலட்சியமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. குறிப்பாக உலமாக்கள் என்பவர்கள் ஒய்க்காளர்களாக இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். உலமாக்கள் என்பவர்கள் யார்? இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் தானே. இந்த சமுதாயத்தினுடைய அவலங்களை மக்களிடத்தில் தோலுரித்து காட்டக்கூடியவர்கள் தானே. அவலங்களில் இருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலையில் சமூகத்தை கடத்துபவர்கள் தானே. எந்த உலமாக்களாவது இந்த சமூகத்தினுடைய வறுமையை பற்றி பேசுகிறார்களா? இந்த சமூகம் ஏழ்மையில் தள்ளப்பட்டதற்கான காரணத்தை பற்றி பேசியிருக்கிறார்களா? அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்று பேசியிருக்கிறார்களா? கல்வியை பற்றி எந்த உலமாக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள்? கல்விக்காக வேண்டி உதவி செய்ய எந்த உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள்? ஏன் கல்விக்கு உதவி செஞ்சால் அல்லாஹ் நன்மை தர மாட்டானா? கல்விக்கு உதவி செய்தால் அது நிலையான தர்மமாக இருக்காதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் அவனை தொடரக்கூடிய சில காரியங்கள், 1-2 காரியங்களை தான் சொல்கிறார்கள். எல்லாமே பின்தொடராது. நம்ம இந்த உலகத்தில் இறந்துட்டோம்னு சொன்னால் நம்மளை எல்லாமே அமல்கள் அப்படியே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், ஃபைல் க்ளோஸ் ஆகிடுது. நம்ம எடுத்துகிட்டு போகிறது எந்த செல்வத்தையும் கிடையாது, எந்த புகழையும் இல்லை. நம்ம எடுத்துகிட்டு போகிறது நல்லது தீமை, இந்த அமல்களைத்தான் ஒரு மனிதன் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் இறந்த பிறகும் அவனை பின்தொடர்கிற காரியங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, சாலிகான குழந்தைகள் அந்த பெற்றோர்களுக்காக செய்யப்படுகிற பிரார்த்தனை, சாலிகான குழந்தைகள் அந்த பெற்றோர்களுக்காக செய்யப்படுகிற தர்மங்கள், அதே போல அவன் இந்த உலகத்தில் நிலையான தர்மங்களை செய்திருந்தால் அவன் பெற்றுக்கொள்வான், மறுமையிலே நன்மையை பெற்றுக்கொள்வான், இறந்த பிறகும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த கல்வியை நான் புகட்டுவதின் வழியாக ஒரு சமூகத்தினுடைய வறுமை ஒழிக்கப்படுகிறது என்றால் இது நிலையான நல்லறமா இல்லையா? இதை குறித்து உலமாக்கள் பேசியிருக்கிறார்களா? கவலைப்பட்டிருக்கிறார்களா? ஓய்க்காளர்களாக எனக்கென்ன இருக்கிறாங்க. எவ்வளவு இழிநிலையில் இந்த சமூகம் தள்ளப்பட்டாலும், ராஜேந்திர சர்ச்சார் வெள்ளை அறிக்கை கொடுத்தாலும், அரசாங்கத்தினுடைய மலைவாழ் மக்களை விட பின்தங்கி இருக்கிறார்கள் என்று வெள்ளை அறிக்கை கொடுத்தாலும் அதை பற்றி கவலைப்படாத சமூகமாக இன்றைக்கு உலமாக்களுடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய வறுமையை பற்றி கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கையில் இந்த சமூகத்தினுடைய அவலத்தை பற்றி பேசுகிறார். கண்ணீர் வடிக்கிறோம். நம்ம இன்னைக்கு நம்ம வேணா நல்ல சட்டை போட்டிருக்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், நல்ல ஒரு வீட்டில் இருக்கலாம், ஆனால் நம்மளே கஷ்டப்படுறோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கோடி மடங்கு நமக்கு பெஸ்டான வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த சமூக ஏழைகளோடு ஒப்பிடுகிற பொழுது, இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏழை மனிதர்கள் இருக்கிறார்களே, அந்த குடும்பங்களோடு ஒப்பிடுகிற பொழுது நமக்கு கோடி மடங்கு நம்ம நல்ல நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்போ எப்படிப்பட்ட வறுமையில் அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம இதுவே கஷ்டம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவனோடு ஒப்பிட்டா கோடி மடங்கு நம்ம கூடனா. ராஜேந்திர சர்ச்சார் சொல்கிறார், இஸ்லாமிய சமுதாயத்தில் வறுமை கோட்டில் தள்ளப்பட்ட சமூகம் 100 முஸ்லிம்களில் 42 முஸ்லிம்கள் வறுமை கோட்டில் வாழுகிறார்கள் என்று சொல்கிறார். நினைச்சு பாருங்க, நான் பாதிக்கு பாதிங்க. இங்க 100 பேர் நம்ம இருந்தோம்னா 42 பேர் வறுமை கோட்டில் இருக்கிறார்கள். வறுமை கோட்டுனா என்ன? அடிப்படை வீடு கட்டமைப்பு இல்லாத வீட்டில் இருப்பவர்கள். டெண்டு கொட்டாயில பார்த்தோம்ல, ஒரு ப்ளூ கலர் சீட்டை போட்டு உட்கார்ந்துருப்பாங்களே, அந்த மாதிரி மழை வந்தால் அங்கே ஒதுங்க முடியாத வீடு, வெயில் அடித்தால் அங்கே நெல்லுக்காக ஒதுங்க முடியாத வீடு, குளிர் அடித்தால் அந்த குளிருக்காக வேண்டி ஒதுங்க முடியாத வீடு, அப்படிப்பட்ட வீட்டில் வசிப்பதற்கு தகுதியற்ற வீட்டில் அவர்கள் வாழுகிறார்கள் என்று 42 முஸ்லிம்கள் 100 முஸ்லிம்களுடைய நிலைமை இருக்கிறது என்று சொல்கிறார். அவர் சொல்றாரு, 2 ஆடைகள் வைத்தில்லாதவர்கள், ஒரு ஆடைக்கு மேல ஆடை கிடையாது, ஒரே ஒரு ஆடை தான். நம்ம சின்ன பிள்ளையில பார்ப்போம், குளத்துல குளிக்கும் பொழுது குளிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, துவைத்து அந்த துணியை காய போட்டு திருப்பி கட்டிக்குவாங்க. அந்த துணி காய்வதற்காக வேண்டி கோமணத்தை துண்ட கோமணமாக ஆக்கி கொண்டு அப்படியே காய வைத்திருப்பார்கள். இல்லைன்னு சொன்னா அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க துண்டை கட்டிக்கிட்டே. ஏன்? இந்த துணிமணியெல்லாம் காஞ்சி அதுக்கப்புறம் அதை போட்டுக்கிட்டு தான் போகணும். இப்படி ஒரு மனிதரை நம்ம சின்ன பையனா இருக்கிறப்ப குளத்துல குளிக்கிறப்ப பார்த்துருக்கலாம். இப்படி 100 முஸ்லிம்களில் 42 முஸ்லிம்களுடைய நிலைமை இருக்கு. ஒரே ஒரு ஆடை வைத்திருக்கிறார்கள், 2 ஆடை கிடையாது. இப்ப எவ்வளவு வறுமையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உண்ணக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறார்களாம். நம்ம 3 வேளை உணவு உண்றோம். அதுக்கு இடையில
பீஸா கடைக்கு போய் அங்கே சாப்பிட்டுறோம், ஸ்நாக்ஸ் கடையில் போய் கொஞ்சம் சாப்பிட்டுறோம். இதெல்லாம் சாதாரணமாக ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற மனிதன் செய்கிற வாழ்க்கை. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய, இந்திய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு உண்ணக்கூடிய முஸ்லிம்களாக 100ல் 42 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய வறுமை எப்படிப்பட்ட வறுமை, எப்படிப்பட்ட ஏழ்மையிலே இந்த சமூகம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் காலையில் உணவு உண்டால் மறுபடியும் எப்போ சாப்பிடணும்? அதே காலையில், மதியானம் கிடையாது. நைட்டு உணவு உண்ண மாட்டார்கள், மீண்டும் காலையிலே உணவு உண்பார்கள். மதியானம் உணவு உண்டு விட்டால் இரவு உணவும் காலை உணவும் கிடையாது. அது கிடையில குழந்தைகள் பசிக்குது என்று கேட்டால் கூட அவர்களுக்கு உணவளிப்பதற்கான வசதி இல்லாத முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். தண்ணியை குடிச்சு படுத்துக்க, அவ்வளோதான். எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் தான் வந்து குழந்தை காலை நோண்டி கேட்டாலும், கன்னத்தை பிடிச்சி கிள்ளி எனக்கு சாப்பாடு வேணும் பசிக்குது அப்படின்னு கேட்டாலும் அவர்களால் உணவளிக்க முடியாத நிலையில் இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. எப்படி 100 முஸ்லிம்களில் 42 முஸ்லிம் குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் இந்த வறுமையை ஒழிப்பதற்கு இந்த சமூகத்திலே ஆக்கப்பூர்வமான பணிகளை உலமா சமுதாயம் எடுத்திருக்கிறதா, மேற்கொண்டிருக்கிறதா? இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் மேற்கொண்டிருக்கிறார்களா? சமூக அக்கறை உணர்வு கொண்ட முஸ்லிம்களாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. அப்ப இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம். பிறரை நீங்கள் வாழ வைப்பது இஸ்லாம், பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த நிலையை மாற்றுவதற்கு நம்ம எந்த முயற்சியும் செய்யாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி என்ன, படித்த இளைஞர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. படித்த இளைஞர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான பங்களிப்பை இந்த சமூகத்திலே செய்யப்படுகிறதா? எவ்வளவு ஏழைகள், எவ்வளவு இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள். படித்த படிப்பிற்கான அரசு வேலைகளை அவர்களை வழிகாட்டுவதற்கான முயற்சிகளை இந்த சமுதாயத்திலே மேற்கொள்ளப்படுகிறதா? ஜமாத்துகள் செய்கிறார்களா? தனிநபர்கள் குழுக்களாக இருந்து அந்த விழிப்புணர்வை ஊட்டுகிறார்களா? படிச்சுட்டானா அதற்கான வாய்ப்புகள் என்னன்னு தெரியாத இளைஞர்களுக்கு இவர்கள் கற்றுக் கொடுக்காத சமூகமாக, தலைமுறையாக இன்றைக்கு இவர்களும் மாறி இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். அரசு வேலைகள் என்பது இயல்பாக இன்றைக்கு இலகுவாக கிடைக்கிற வழிமுறை இருக்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு. எப்படி நமக்கு ஊட்டப்பட்டது? ஆதிக்க சக்தியினால், ஆதிக்க பெரும்பான்மை மக்களினால் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய மூளையில எப்படி ஊட்டப்பட்டது? உன்னாலையெல்லாம் டாக்டர் படிக்க முடியாது, உன்னாலையெல்லாம் அரசு வேலை பார்க்க முடியாது. ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிறதுனா வானத்திலேருந்து இறங்கி வந்தவனுக்கு மூளை இருக்கிற மாதிரி உனக்கு இருக்கணும். நீ சாதாரண குடும்பத்தில், ஏழை குடும்பத்தில் பிறந்த உனக்கு, டிகிரியை இதுவரைக்கும் பார்க்காத ஏழை குடும்பத்தில் பிறந்த உனக்கு, அரசு வேலைகளை பார்க்காத குடும்பத்தில் பிறந்த உனக்கு ஐபிஎஸ் ஆக முடியாதுன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சான். இன்னைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக திறந்த புத்தகமாக இருக்கிறது. படிப்பில் ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் படித்தால் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக முடிகிறது, டாக்டர்கள் மருத்துவர்களாக ஆக முடிகிறது. இப்படி ஏழை மாணவர்களாக இருப்பவர்களால் மாற முடியும் என்ற நிலை இன்றைக்கு சமூகத்திலே அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறது. இதை சமூகத்தில் கடத்தினாங்களா? எல்லாரும் ஐபிஎஸ் ஆக முடியும், ஐஏஎஸ் ஆக முடியும், படிப்பில் ஆர்வம் இருந்தால் போதும், அது ஆவதற்கான வழிமுறைகள் இது. அரசு வேலைகளை நீ படிச்சு முடிச்சிட்டியா, அரசு வேலைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இது. குரூப் எக்ஸாம் அட்டன் பண்ணா போதும், உனக்கு அவன் பணம்லாம் வாங்க முடியாது, அதில் பாஸ் பண்ணா போதும், கோட்டாவில் உனக்கு வேலை கிடைச்சிரும், நீ போய் குரூப் எக்ஸாம் அட்டன் பண்ணு. எல்லா இளைஞர்களும், படித்த இளைஞர்கள் குரூப் எக்ஸாம் அட்டன் பண்ணுன்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாங்களா? கடைசியாக நடந்த குரூப் எக்ஸாம் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு எழுதப்பட்ட குரூப் எக்ஸாம் என்னன்னு தெரியுமா? எவ்வளவு அவல நிலையில் இந்த சமூகம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஒரு உலமாக்களை கூப்பிட்டு கேளுங்க. சமூகத்தினுடைய தளபதிகளாக, தலைவர்களாக மதிக்கப்படக்கூடிய உலமாக்களிடத்தில் கேளுங்களேன். சமூகத்தினுடைய அவலத்தை பேசுகிற உலமாக்களிடத்தில் கேளுங்களேன். இன்னைக்கு என்ன குரூப் எக்ஸாம் நடந்ததுன்னு சொல்ல தெரியாது. லாஸ்டா நடந்த குரூப் எக்ஸாம் என்ன எக்ஸாம் என்று கேளுங்க, தெரியாது. இப்படிதான் இருக்கு இன்னைக்கு சமூகம். ஐபிஎஸ் ஐஏஎஸ்களை குரூப் 1, குரூப் 2, 3, 4 என்ற குரூப் எக்ஸாம்கள் இருக்கிறது. படித்தவர்கள் போய் அதை எழுதினா அதில் பாஸ் ஆகிட்டா போதும், கோட்டால நமக்கு வேலை கிடைச்சு. இன்னைக்கு அதை நம்ம சமூகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற, விழிப்புணர்வு ஊட்டுகிற, ஆர்வப்படுத்துகிற சமூகமாக நாம் மாறவே இல்லை. தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அரசு வேலைகளில் எப்படிப்பட்ட மனநிலை இந்த சமூகத்திற்கு ஊட்டப்பட்டிருக்கிறது தெரியுமா? நமக்கெல்லாம் வேலை கிடைக்காது. ஏன்? நான் 12th படிச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே நான் படிக்கலை, காலேஜ் படிச்சிருக்கிறேன், அதை நான் முடிக்கலை, அதனால் எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு இளைஞர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அரசு வேலை வாய்ப்புகளில் 80% வேலை வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்கிறது தெரியுமா? யாருக்கு ஒதுக்கப்படுகிறது தெரியுமா? 10ஆவதிலிருந்து 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு தான்.
10ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு தான் அரசாங்கத்தினுடைய 80% வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க தான் இப்போ ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் படிக்கணும்னா குரூப் 1 தேர்வு எழுதணும். அவங்களுக்கு 1-2 தான், மாவட்டத்துக்கு ஒரு 5 ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருப்பார், அவ்வளோதான். ஆனால் சாதாரண கடைநிலை ஊழியர்களாக இன்றைக்கு நீங்கள் போய் ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் பாருங்கள், எவ்வளவு அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஐஏஎஸ் படித்த ஆட்களா? 12th முடித்த ஆட்கள், அவ்வளோதான். அதை கொண்டு அவர்கள் அரசு வேலையை பெற்றிருப்பார்கள். பியூன் வேலைக்கு ஒருத்தர் வருவார், 4 வருஷம் பார்த்தோன்னா ப்ரொமோஷன் ஆகிடும். 5 வருஷம் ஆனோன்னா அதுலேருந்து ப்ரொமோஷன் ஆவார். ஒரு பியூனாக இருக்கிறவர் ரிட்டையர் ஆகிறப்ப தாசில்தார் ஆகி ரிட்டையர் ஆவார். அவர் ரிட்டையர் ஆகிறப்ப என்ன தாசில்தார் ஆகி ரிட்டையர் ஆகிறார். ஆனால் சேர்ந்தது என்ன வேலை? கிளார்க் வேலையில் சேர்ந்திருப்பார், ஒரு சாதாரண பியூன் வேலையில் சேர்ந்திருப்பார். அப்படி போனவர் தான் 8வது படிச்சுட்டு உள்ளே போனாங்க, தாசில்தாராகி ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்படி ப்ரொமோஷனில் வராங்க வெளில. ஆனால் அவர்களுக்கு சின்ன கல்வி தான், 10வது 12வது படித்தவங்களுக்கு தான் வேலைங்க. ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் படித்தோம். அத்தனை பேருக்குமே ஐபிஎஸ் படித்தவனா? சாதாரண 10வது 12வது படித்தவர்கள். இதை இந்த சமூகத்துக்கு நாம் புரிய வைத்திருக்கிறோமா? 10வது படித்தா கூட நீ குரூப் எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறோமா? ஆனால் கிராமப்புறங்களிலே போய் பாருங்கள், எவ்வளவு சமூக அக்கறை அவர்களுக்கு இருக்கிறது. ஜமாத்துகள் என்கிற கட்டமைப்பு கொண்ட சமூகத்தில் சமுதாய விழிப்புணர்வற்றவர்களாக, சமூக உணர்வற்றவர்களாக இன்றைக்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நமக்கு எல்லாம் மண்டையில் ஊட்டப்பட்டது என்ன தெரியுமா? நோன்பு கஞ்சிக்கு வசூல் பண்ணுறது தான். நோன்பு கஞ்சிக்கு வசூல் பண்ணுறதும் ஜக்காத்து வசூல் பண்ணுறது தான் இன்றைக்கி நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறதே ஒழிய சமூகத்தினுடைய வறுமையை நீக்குவதற்கு பாடுபடுகிற தலைமுறையாக இன்றைக்கு நாம் உருவாக்கப்படவில்லை. கிராமங்களில் இன்னைக்கு குரூப் எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு மாணவர்களுக்கு கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்க. குரூப் 1 எப்படி எழுதலாம், குரூப் 2 எப்படி எழுதலாம்னு இன்றைக்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறார்கள். அந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு வழங்கப்பட்டு விட்டால் போய் அட்டன் பண்ணி பாஸ் ஆகி போயிட்டே இருக்காங்களே. அப்படி இளைஞர்கள் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறார்களா, வார்த்தெடுக்கப்படுகிறார்களா? கிடையாது. அப்போ மாற்ற வேண்டும். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். சரியான தலைமுறையை உருவாக்குகிற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். நம்ம இன்றைக்கு இந்த நிலையில் தள்ளப்பட்டதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்களுடைய அலட்சியத்தின் காரணத்தினால், சமூக அக்கறையற்ற பொறுப்பற்ற முன்னோர்களுடைய நடவடிக்கையின் காரணத்தினால் இன்றைக்கு இந்த சமூகம் வறுமையில் தள்ளப்பட்ட சமூகமாக இருக்கிறது. மனைவி மக்களை பிரிந்து வெளிநாடுகளிலே தன்னுடைய இளமையை தொலைக்கிற ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழுகிற நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தலைமுறையாக கூலி தொழிலாளிகளாக நாம் வாழுகிற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். தலைமுறையாக உறவுகளை, குடும்பத்தை பிரிந்து வெளிநாடுகளிலே வாழுகிற ஒரு நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் சமூகத்திற்காக உழைக்கணும். இதுக்கெல்லாம் கூலி இருக்குது, சாதாரணம் கிடையாது. நீங்கள் ஜிஹாது என்பதுதான் இஸ்லாத்தில் வழங்கப்படுகிற மிகச்சிறந்த அமலாக பார்க்கப்படுகிறது. ஜிஹாதுக்கு எப்படிப்பட்ட கூலியை இறைவன் தருகிறான் தெரியுமா? ஒருவன் இறந்து விட்டால் அவனுக்கு இறைவன் கூலி தருவது மறுமை நாளில் தான். அல்லாஹ் எழுப்பி அவனுடைய அமலை ஏற்றுக்கொண்டால் தான் அதற்கு கூலி. நல்லறத்தை கூட அல்லாஹ் உடனே கூலி தந்துட மாட்டான். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் வேற. இறையச்சத்தின் அடிப்படையில் ஒருவன் கூலி அந்த அமலை செய்திருந்தால் தான் அதற்கான கூலியை இறைவன் தருவான். அப்போ அங்கே தான் ஒருத்தன் இறைவன் நல்லறத்திற்கு கூலி தருகிறான். ஆனால் ஒருவன் இந்த உலகத்தில் இறந்து விட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டால் அவனுக்கு உடனடியாக அல்லாஹ் கூலி தருகிறான். அவனுடைய உயிரை பச்சை நிறத்து கிளியினுடைய கூட்டுக்குள்ள வச்சு அல்லாஹ் சொர்க்கத்தில் சுற்றி திரிங்கிறான். உடனே அல்லாஹ் கூலி தரான். ஃபர்சக் என்கிற அந்த மன்னரை வாழ்க்கையே இல்லை அவருக்கு. அப்படி அல்லாஹ் விரும்பி கூலி தருகிற ஒரு அமல் இந்த சகீத் என்கிற இந்த தியாகம்தான். அப்படிப்பட்ட அமல்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நல்லறத்தை, அந்த கூலியை, அந்த நன்மையை இப்படி போன்ற நிறைய அறப்போர்களின் வழியாக நீங்கள் பெற முடியும். என்ன அறப்போர்? பாதையிலே ஒரு முள்ளு கிடக்குதுன்னா அதை நீ ஓரமாக போட்டாலும் அது சகீது தான். அதாவது என்ன அறப்போர்? நல்ல ஜிஹாது என்று சொன்னார்கள். ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர் இடத்துல சத்தியத்தை நீங்கள் எடுத்துரைக்கிறீர்களே, அது சிறந்த அறப்போர் என்றார்கள். அப்படி சமூகம் மேம்படுவதற்காக வேண்டி நீங்கள் உழைப்பது இந்த சமூகத்திற்கு செய்கிற மிகச்சிறந்த அறப்போர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே உயிரை தந்திருப்பது கூட, வாழ்நாளை நீட்டியிருப்பதை கூட மறுமை நாளில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். மறுமை நாளில் நாம் நரகம் சென்று விடாமல் இருப்பதற்குத்தான். நம்மளோட எத்தனையோ ஒத்த வயதுடையவர்கள் எல்லாம் இறந்திருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் மரணத்தை தராமல் வாழ்நாளை நீட்டித்து தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருள். சமூகத்தினுடைய அவலத்தை, சமூகத்தினுடைய நிலைமையை மக்களுக்கு புரிய வைத்து விழிப்புணர்வை ஊட்டி அதன்பால் நன்மையின்பால் அழைக்கிற
அந்த அழைப்பின் வழியாக நன்மைகளை தேடிக்கொள்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த வாழ்நாளை நமக்கு நீட்டித்திருக்கிறான். அப்படி இறைவன் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை மரணம் வருவதற்கு முன்பாக சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக, முன்னேற்றத்திற்காக, விழிப்புணர்வுக்காக, சரியான பாதையில் இந்த சமூகத்தை கடத்தி செல்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு உழைப்போம். அல்லாஹ் நம்முடைய நற்காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.